கூழ் ஊத்துறது வந்து பரவலாக எல்லா மக்களுமே செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கு. அது குறிப்பா வந்து அந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூழ் ஊத்துறது ரொம்ப விசேஷம். இந்த கூழ் என்ன சிறப்பு? எதனால அம்பாளுக்கு கூழ் ஊத்துற வழக்கம் வந்தது? அந்த கூழே எளிமை தானங்க. கூழ்ன்றது எளிமையை தெரிவிக்கக்கூடியது. அனைவராலும் பயன்படுத்தக்கூடியது. அதாவது செயல்பாட்டுக்கு நீங்க ஒரு பெரிய பிரசாதமா இருந்ததுன்னா என்ன ஏது அப்படின்னா இருக்கும். கூழ்ன்றது எளிமையானது, மிகவும் சிறப்பு வாய்ந்தது, ஆரோக்கியமானது, அம்பாளுக்கும் பிரீத்தியானது. அம்பாளுக்கு அதுவும் பிரீத்தி. அவ சொல்றா, நீங்க இந்த தென்னமாவு முருகப்பெருமான் சாப்பிட பாருங்க, ஒவ்வொரு சுவாமிக்கும் பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். எளிமையான மாவு, மாவிளக்கு மாவுன்னு சொல்லுவா. இது மாதிரி எளிமையா இருக்கும். அந்த கிருத்திகா நட்சத்திரம், சஷ்டி, இது போதெல்லாம் முருகப்பெருமானுக்கு செய்வாங்க. மாதிரி கூழுன்றது அவ்வளவு பிரசித்தம். அம்பாளுக்கு ஒரு சிறப்பானது. அனைவராலும் நம்ம செய்ய முடியும், எல்லாருக்கும் கொடுக்க முடியும். பெரிய பொருளாதார ஒரு தேவைகளும் இல்ல. குளிர்ச்சி தரக்கூடியது, ஒரு குளிர்ச்சி தரும். ஆரோக்கியமானதும் சரி, குளிர்ச்சியும் தரக்கூடியது. தாயாரே அதனை பாப்பா, நம்முடைய ஆரோக்கியத்தை பாப்பா, நம்ம குளிர்ந்து இருக்கணும்னு பாப்பா. கூழ் வந்து அது நமக்கு ஒரு பெரிய ஆற்றலை தரக்கூடியது.